சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் 219வது நினைவு நாள் இன்று புதன்கிழமை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களின் முகாம் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் 219வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் கயல்விழி பொல்லான் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி 3 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுகவினர் மற்றும் தமிழ் புலி கட்சியினர் செய்திருந்தனர். சுதந்திர போராட்ட தியாகி பொல்லான் குறித்து அமைச்சர் கயல்விழி பேசுகையில், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரான் சின்னமலையுடன் இணைந்து போராடியவர் மாவீரர் பொல்லான். பிரிட்டிஷ் இராணுவ ரகசியங்களை தீரான் சின்னமலைக்கு மாறுவேடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இதனால் 1801ஆம் ஆண்டும் காவேரி கடைப்போரர், 1802 அரசாலையூர் போரார், 1804 ஓடநிலை போர்களில் தீரன் சின்னமலை வெற்றிக்கு பொல்லான் முக்கிய பங்கு வகித்தார். இதனையறிந்த பிரிட்டிஷ் இராணுவத்தினர் ஆடி 1ஆம் தேதி அரசலூரை அடுத்த நல்லமங்கபாளையத்தில் பொல்லானை தலைக்கீழாக கட்டி கொன்றனர். மாவீரன் பொல்லான் 219வது ஆண்டு நினைவு நாள் அரசலூர் நல்லமங்கலபாளையத்தில் இன்று நடக்கின்றது. இதில் அமைச்சர்கள் முத்துசாமி, மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ், ஈரோடு எம்பி பிரகாஷ் ஆகியோர் முகாம் அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு செல்கிறோம். மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு இயக்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் என இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அமைப்பாளர் செல்வராஜ், தமிழ் புலிகள் கட்சியின் மேற்கு மண்டல துணை செயலாளர் ஒண்டி வீரன், டி.க. சண்முகம், திமுக மகளிர் அணி அமுதா, அரோன், செல்வராஜ், ஆதி திராவிடர் நலத்துறை உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன்.